அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவகி பேசுகிறேன். எஸ்பி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமிலேருந்து. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேருங்க. நம்ம எப்படி நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிம்பிள் இல்லை ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருக்குது, பிம்பிள் வந்த மார்க் போகணும், இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கின் கேர் வந்து ரெகுலராக ரொட்டீனாக பண்ணால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வரல அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஸ்கின் கேர் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் ஒரு பார்ட். ரெகுலராக நம்ம எந்திரிச்சோன்னே எப்படி வந்து ஒரு காஃபி, ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வந்து ஸ்கின் கேரும் ரெகுலராக நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் தேவையான ஒன்று தான். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளென்சிங் எடுத்துக்கணும். கிளென்சிங் வந்து மார்னிங் அண்ட் நைட் 2 டைமுமே நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் ரெகுலராக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீனில் என்ன இது எஸ்பிஎஃப் எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு கேட்பீங்க. எஸ்பிஎஃப் 30+ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டோர் அவுட்டோர் எங்கே இருந்தாலும் ரெகுலராக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே அதான் வந்து ஸ்கூல் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறது என்னென்னா, தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக குடிக்கிறதே இல்லைங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 3 லிட்டர்ஸாவது நம்ம தண்ணி குடிச்சோம்னா தான் வெளியிலேருந்து என்ன ஒரு ஸ்கின் கேர் கொடுத்தாலும் உள்ளே இருந்து ஸ்கின் வந்து க்ளோவாக ஆகணும் அப்படின்னா, ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா வாட்டர் வந்து இன்ஹேலிங் இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருந்து ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ, ஹைட்ரேஷன் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா, ஃபேஸை வந்து ஒரு மண்ணில் வச்சுட்டு சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் ஃபேஸில் வைக்கிறது, இந்த மாதிரி ஜெர்ம்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது பிம்பிளாக கன்வெர்ட் ஆகும். அந்த பிம்பிள் வந்துருச்சுன்னா ஒரு சிலர் வந்து பிம்பிளை உடைக்கிறது, கிள்றது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதோட பிம்பிளோட அந்த நீர் பட்டு பக்கத்துலேயும் பிம்பிள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து பிம்பிள்ஸ் வந்துருச்சுனாவே நம்ம கையே வைக்கக்கூடாதுங்க ஃபேஸில். அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கும். அது வந்து டீனேஜில் வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே நைட் க்ரீம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நைட் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட்டு கேட்குறீங்க. ஃபுட்டு வந்து எப்படின்னா, நீங்கள் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆயிலி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரப்புங்கிறது வீக்லி 1 or 2 வந்து நீங்கள் வீட்டிலேயே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு சலூன் இருக்குன்னா நீங்கள் போய் ஒரு க்ளீனப் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியங்க. 7 to 8 hours வந்து கம்பல்சரி நீங்கள் தூங்கணும். இதுதான் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன். இதில் என்ன ஸ்கின்னுக்கு என்ன மாய்ஸ்சரைசர், என்ன கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.